சுவையான செட்டிநாட்டு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, காஞ்ச வரமிளகா 4, போட்டு எடுத்து வச்சுருக்க மட்டனையும் அதோடு சேர்த்து வேக வச்சு கொஞ்சம் கழனி தண்ணினா அரிசி கழுவின தண்ணி, அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், போட்டு குக்கரை மூடி வச்சு 7 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். வேக வச்சதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கை தேங்காய், 6 பல் முந்திரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, அதோட 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு 2 பட்டை போட்டு லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் அந்த கலவையை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். தேங்காய் லைட்டாக வதங்குற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 1 இலை, கொஞ்சோண்டு பூ, அந்த அன்னாச்சி மொட்டு எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதில் 2 வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மட்டனை எடுத்து அதில் ஊற்றி தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம அங்கே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வச்சுக்குவோம். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் காரமாக இருந்துச்சுனாக்கா 2 ஸ்பூன் போதும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா வதக்கி விடுவோம்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலக்கிட்டு அதை நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு தண்ணி கொஞ்சம் வற்றணும். வதங்கி வரும்போது அதோட எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுனாக்கா இப்போ கிரேவி ரெடின்னு அர்த்தம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி. Thank you for watching and subscribe my channel.